தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நியாயவிதி மார்பகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆமேன். பிரதிஷ்டையின் ஊழியக்காரன் ஆசாரியன் வசம் இருந்த அந்த ஊரிம் தும்மிம் என்பவைகள் ஆசாரியனின் மார்பகத்தில் இருக்கக்கூடிய இதன் கருப்பொருள் பற்றி சற்று இன்று ஆராய்வோமாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த லேவியருக்கு மிகுந்த பிரதிஷ்டை பரிசுத்தம் தேவைப்பட்டு உள்ளது. இந்த ஊரிம் என்பது வெளிச்சம், லைட் என்றும், தும்மிம் என்பது பூரணம், பெர்ஃபெக்ஷன் என்றும் பொருள்படுகிறது. பரிசுத்த வேதத்தில் இந்த வெளிச்சம், பூரணம் இரண்டுமே ஒன்று சேர்ந்து காணப்பட்டு உள்ளது. இந்த ஊரிம் தும்மிம் பிரதான ஆசாரியனின் மார்பகத்தில் காணப்படுகிறது. இது ஒருவேளை விலை உயர்ந்த கற்களாக கூட இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் இந்த ஊரிம் தும்மிம் மூலமாக வழிநடத்தப்பட்டு உள்ளனர். அதாவது குறிப்பாக ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகலாம் அல்லது போக வேண்டாம் என்ற இந்த தேவ வழிநடத்தலும் ஆலோசனைகளும் கிடைத்துள்ளது. தாவீது ராஜாவும் கூட ஒரு முறை ஏபோத்தை எடுத்து கொண்டு வர சொல்ல ஊரிம் தும்மிம் மூலமாக தேவனின் வழிநடத்துதலை பெற்று கொண்டான் என்று 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் ஏபோத்தையும் ஊரிம் தும்மிம் என்பவைகளையும் கொண்டு போய்விட்டான். அநேக வருடங்களுக்கு பிறகு கொண்டு போன உடன்படிக்கை பெட்டி மற்றும் அநேக பொருட்களை திருப்பி அனுப்பிவிட்டான் எருசலேமுக்கு. ஆனால் இந்த ஊரிம் தும்மிம் மட்டும் திரும்பி வந்து சேருவதாக இல்லை. பிரியமானவர்களே, இன்று பல ஊழியர்கள் ஆய்வகங்கள் பல வித்தியாச கோணங்களில் தியானித்து பிரசங்கிப்பதும் உண்டு. இவை பிரதான ஆசாரியனின் மார்பகத்திலே காணப்பட்டது. ஆம், நமது பிரதான ஆசாரியனாகிய இயேசுவிடம் ஊரிம் தும்மிம் வெளிச்சம், பூரணம், பர்ஃபெக்ஷன் காணப்பட்டு வருகிறது. நாம் நம்முடைய அனுதின வழிநடத்துதலுக்கு நமது இயேசு கிறிஸ்துவிடம் செல்வோமாக, ஆலோசனை கேட்போமாக. ஆமென். God bless you.